இது ஆளுநர் தமிழக அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாரா, குறுக்க தொடங்கியிருக்காரா? என்ன நெருக்கடி கொடுக்குறாரு சொல்லுங்க. ஒரு இடத்துக்கு போறாரு, ஒரு இடத்த பாக்குறாரு, இந்த இடத்துல ஏன்பா தண்ணி இல்லை, தண்ணி இருந்தால் நல்லா இருக்குமே. பீகாரில் தனி மனிதனாக இருக்க ஒருத்தர் வந்து ஒரு ஊரையே சுத்தம் பண்ணியிருக்காரு, ஒரு நதியே சுத்தம் பண்ணியிருக்காரு, இதுக்கு கூட பண்ணலாமே. அவர் கலந்துக்கிட்ட ஃபங்க்ஷன் அது ரெட் கிராஸ் சொசைட்டி ஃபங்க்ஷன் போகிறாரு, அதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் தான் தலைவர். நீங்கள் தன்னார்வ தொண்டர்கள்லாம் சேர்ந்து கூட இதை செய்யலாமே அப்படின்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது இதில்? சரி, இல்லை இப்போ திமுக வந்து ஒரு மாநில அரசு ஒன்று இருக்கு, அந்த அரசு நிர்வாகத்துக்கு தான் அங்கே இருக்க துறைகள்லாம். அதே ஆளுநர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் பிரச்சனை இருந்தா எங்களிடம் தெரிவிங்க, அதுவே சொல்றதா அப்படிங்கறத கேள்வியா இருக்கு. இப்ப கவர்னருக்கு சுற்றுச்சூழல் மீது அக்கறை அதிகமாக இருக்கு, வரவேற்கக்கூடிய ஒன்றுதான், மாற்று கருத்து இல்லை. இப்போ வைகை ஆற்றுல அங்க கிளீன் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு, தூர்வார வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அது அரசு கிட்ட சொல்லணும், முறைப்படி அவர் சொல்றாரு நடவடிக்கை எடுக்கணும். நீங்க முழுமையாக இறங்குவோம் அப்படிங்கிறது ஒரு மிரட்டம் துணி. நான் சொல்றதை கேளுங்க, மக்கள் பிரச்சனை எதுனா இருந்தா எங்க கிட்ட தெரிவிங்க, இதை அரசின் கவனம், குறிப்பா முதல்வர் கவனத்துக்கு நான் கொண்டு சென்று அதற்கான தீர்வை கொடுவதற்கு நான் முயற்சி செய்யறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு, அவர் செய்யறேன்னு சொன்னாரு, அவர் செய்ய முடியுமா? அதுதான் நான் கேட்கிறேன், அவர் செய்ய முடியுமா? திமுக வந்து பேசுங்க, நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன்ல. அதாவது 167 ஆர்டிகல் படி, சட்டத்தின் படி மத்திய அரசு திட்டங்கள் அங்கு செயல்படுகிறான்னு ஆய்வு செய்வதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது. அது நீங்க அப்படி இப்படின்னு எப்படி எப்படி நீங்க போட்டுக்கோங்க. அதே மாதிரி மாநில அரசு திட்டங்களை செய்திருக்கிறார்களா ஆய்வு செய்வதற்கு அதிகாரம் இருக்கு. எல்லாம் ஓகே, இல்ல நான் முழுசா சொல்லிடுறேன், எல்லாமே இருக்கு, ரைட்டா? அவர் என்ன சொல்றாரு, உங்கள்கிட்ட எதனா பிரச்சனைனா எங்க கிட்ட சொல்லுங்க, நான் அரசோட சேர்ந்து பண்ணித்தரேன். திமுகவுக்கு அன்னிலிருந்து இன்னிலிருந்து ஒரே வேலை என்னன்னா, ஆளுநரை பிடிச்சிக்கிட்டு தொங்கணும், இதே தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு எதிரியா அமைச்சர் நிர்மல்குமார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஏங்க நான் முழுசா என்ன சொல்ல விடுங்க, நீங்க இடையில குறுக்கிடாதீங்க. திமுக பத்தி சொல்லணும்ல, என்னை பத்தி பிஜேபி பத்தி சொன்னாங்களா, அதனால சொல்றேன். ஆளுநரை பிடித்து தொங்கிதான் போன வாட்டி ஆளுநர் கட்சியிலிருந்து எதிர்கட்சிக்கு போனாங்க, இப்பயும் அந்த ஆளுநரை பிடிச்சிட்டு தான் போறாங்க. ஏன் அப்படின்னா ஆளுநர் வந்து எதுவுமே எதிர்த்து பேச மாட்டார். சரி, இதே ஆளுநர் தானே தாவேகா எழுதி கொடுத்த, சட்டசபையிலோட எழுதி கொடுத்த அந்த உரையை அச்சு பெறாம மத்திய அரசுக்கு எதிராக எழுதி கொடுத்த இந்த உரையை அச்சு மிகாம அப்படியே படிச்சாரு. அப்பெல்லாம் உங்களுக்கு இடிச்சுதா? ஆளுநர் இடிச்சாரா தாவேகாக்கு? என்ன கதை? இங்க சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னாரு, இருமொழி கொள்கை தான் எங்க கொள்கைன்னாரு, மத்திய அரசு கொள்கையா? அன்னைங்களாம் இடிச்சுதா? தாவேகா சொன்னது ஆளுநர் படிச்சோன்னா உங்களுக்கு எல்லாம் கொண்டாட்டமா இருந்துச்சா? இனிச்சுதா? நான் சொல்றேன், தாவேகாவும் திமுகவும் கூட்டு சேர்ந்து தான் இந்த தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. மேகதாது அணை சம்பந்தமான ஒரு தீர்மானம் நிறைவேற்ற சிறப்பு தீர்மானமா உதயநிதி கொண்டு வந்து உடனடியாக அவர் ஏற்று அதை ஏத்துனாரா? எடப்பாடி வெளிநடப்பு செஞ்சாரா இல்லையா? உதயநிதி சொன்னதை ஏன் ஏத்துக்கணும்? சிறப்பு தீர்மானத்தை காவிரி ஏற்கனவே நடுவர் மன்றம் அமைச்சாச்சு, திருப்பி மறுபடியும் ஒரு நடுவர் மன்றம் அமைப்புன்ற சிறப்பு தீர்மானத்தை ஏன் நிறைவேற்றணும்? அப்ப உதயநிதிக்கும் விஜய் அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? ரெண்டு பேர் சேர்ந்தா தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கீங்களா? கேள்வி வைப்பல. நீங்க எதை கேட்டாலும் திமுக பிஜேபி. ஒரே ஒரு கேள்வி, இப்போ எங்க பிரச்சனை வருது அப்படின்னு இப்போ நீங்க சொன்னீங்க 167 படி அவர் ஆய்வு செய்யலாம், அதெல்லாம் ஓகே, அது பிரச்சனை கிடையாது. ஆய்வு பண்றது எல்லாம் பிரச்சனை இருந்தால் அதை பத்தி சொல்றதுலாம் அது மாற்று கருத்து இல்லை. இப்போ கேள்வி எங்க எழுது அப்படின்னா, இப்போ வைகை கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆளுநர் பார்க்குறாரு, அதுக்கு அவர் ரொம்ப உறுத்தலாக இருக்குது, அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றுது. அவர் என்ன பண்ணணும்? அரசாங்கத்துக்கிட்ட ஒரு முதலமைச்சர் கிட்ட, நீங்க தான் கோவத்தை கிளீன் பண்ணிட்டே இருக்கீங்களேங்க. திமுக போட்ட எல்லா பட்ஜெட்லயும் 1000 கோடி 2000 4000 போட்டிகளே இதை கிளீன் பண்ணிட்டீங்களா? திமுக தமிழ்நாடு எத்தனை அடி வேண்டாம்? 6 ல இருந்து 7 வாட்டி முடிச்சா சொல்லி ஆட்சி மாற்றம். இதை நான் கேட்கல. இப்ப நான் சொன்னது 2000 4000 பிம்பிலிக்கு பிலாப்பி நான் கேட்கல. உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருந்து, முன்னாள் கூட்டணி கட்சியில் இருந்து கார்த்திக் சிதம்பரம், இப்ப இருக்க மேயரா இருக்க பிரியா, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு குட்டி பையனா இருக்கிறப்ப சொல்லிடுறேன், நான் குட்டி பையனா இருக்கிறப்ப கூவத்தை சுத்தம் பண்றேன்னு சொல்லி நீங்க போட்டீங்களே பட்ஜெட், நான் வளர்ந்து பெரிய ஆளா எம்பி ஆயிட்டேன், இன்னைக்கு வரையுமா சுத்தம் பண்றீங்க? இப்ப தாவேகா குற்றம் சாட்டுறீங்க. இல்ல, திமுக பதில் இது. ரெண்டாவது பதில் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அவர் வந்து ரெட் கிராஸ் சொசைட்டியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர். சரி, ரெட் கிராஸ் சொசைட்டினா செஞ்சிலுவை செலவு என்ன பண்ணா, எங்க இருக்க புனரமைப்பு பணிகளாகட்டும், ஆறு ஈர சுத்தம் பண்றதாகட்டும், மற்ற மக்களுடைய நலப்பணிகள் செய்வதற்கான எல்லா வேலைகளையும் பண்றப்ப அது சம்பந்தமான ஒரு விழாவுக்கு போறாரு அவரு. அந்த விழாவில் அவர் பேசுறாரு, நீங்கெல்லாம் இருக்கீங்களே,
இது இப்படி சுத்தம் இல்லாம இருக்கு, இங்க தண்ணி இல்லாம இருக்கு, நீங்களாம் சேர்ந்து பண்ணலாமே. தன்னார்வலா ஒருத்தர் பீகார்ல ஒரு நதியை சுத்தம் பண்ணிருக்காரு, நீங்க பண்ணலாமேன்னு அதை தான் அவர் முன் வச்சிருக்காரு. நீங்க உடனே மாநில அரசினுடைய உரிமையில தலையிடுறாங்க. ஆளுநர் தான் எல்லாம். ஆளுநரால இங்க என்ன பண்ண முடியும்? அவர் அதிகாரத்தை மீறி இங்க எங்கேயுமே செயல்பட முடியாதுங்க. நீங்கள் எப்படி வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ மக்கள் அவங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, முதலமைச்சர் இருக்காங்க, துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்காங்க. அங்கெல்லாம் போய் நமக்கு தீர்வு கிடைக்காது, அது மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற போது தான் இன்னொரு ஆப்ஷன் பார்க்கும்போது ஆளுநர் அப்படிங்கிற சொல்ற மாதிரி வருது. அப்படின்னா அது ஏற்புடையதா? அது ஏற்புடையதா? தீர்வு கிடையாதுங்க. தயவுசெய்து ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. ஒரு வைகை அணையை கிராஸ் பண்ணி போறார் ஒரு விழாக்கு. அது முடிச்சிடுறேன். அந்த விழா சம்பந்தமாக நான் பார்த்தேன், இப்படி இருக்கே, நீங்களாம் ஏன் பண்ணாம இருக்கீங்கன்னா அரசாங்கத்தை கேட்கல, செஞ்சிலுவை செல்வன் சொல்ல உங்களுடைய பிரச்சனைகளை கவர்னர் மாளிகை கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. ஆமா, அரசு இருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கு. கவர்னர் மாளிகை கொண்டு வந்து நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? கவர்னர் மாளிகை கொண்டு வந்தீங்கன்னா அந்த மனுவை பெற்று அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்றேன், முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்று எவ்வளவு சீக்கிரம் அதை பண்ண முடியுமோ பண்றதுக்கான வேலைகளை பண்றேன். இது என்ன தப்பு? நல்லதுதானே செய்யறாரு. உங்களுக்கு என்ன இதுல என்ன கசக்குது உங்களுக்கு? சரி, ஓகே, சுருக்கமா தான் பதில் சொல்லிடுறேன். நம்முடைய ஆளுநர் சொன்னது இதுதான். வைகை ஆற்றை மீட்க இளைஞர்கள் முன்வர வேண்டும், தேசப்பற்றுக்கு துப்பாக்கி எடுத்து போருக்கு செல்ல வேண்டும் என அவசியம் இல்லை, வைகையை சுத்தம் செய்வதும் தேசப்பற்றுதான். வாங்க சுத்தம் பண்ணுங்க. அப்புறம் ஸ்வச் பாரத் சொல்றாரு, ஸ்வச் பாரத் சொல்றாரு, தூய்மை இந்தியா சொல்ற திட்டத்தை சொல்றாரு, சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் செய்ய முடியும். நீங்கள் செய்யவில்லை என்ன பண்றாரு? முன்னாள் உங்களுடைய தோழமை கட்சி அசுத்தமான பட்டியலில் இந்தியாவில் நம்பர் 1 கொண்டு வந்தாரு முன்னாள் கூட்டாளி வெங்கடேசன், கம்யூனிஸ்டர் வெங்கடேசன். மக்கள் செய்யவில்லை என்றால் ஆளுநர் மாளிகை முயற்சி எடுக்கும் அப்படிங்கிறாரு. மதுரை 60 இடத்துல இருந்த தூய்மை பட்டியல அசுத்த பட்டியல கொண்டு வந்தாரு. முதற்கட்ட கருத்து வேண்டாம், அப்புறம் விவாதம் பண்ணலாம். ஆளுநர் மாளிகை முயற்சி எடுக்கும்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு பதில சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி 2வது ரவுண்ட்ல அவர் சொன்னதுக்கான பதில் இது. அதுக்கு முன்னாடி இவருடைய பின்புலத்தை பார்த்தால் இவர் மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கோவாவா இருந்திருக்காரு, கோவால எம்எல்ஏவா இருந்திருக்காரு, அந்த அசம்பிளியோட ஸ்பீக்கரா இருந்திருக்காரு, கேபினெட் மினிஸ்டரா இருந்திருக்காரு, கவர்னர் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ், பீகார், கேரளா அண்ட் தமிழ்நாடா இருக்காரு. அங்கெல்லாம் இந்த மாதிரி வேலையை தான் பண்ணிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு வரும்போதுதான் செய்யறார். அது தவிர சகோதரர் வெங்கடேஷ் சொன்னாரு பீகார்ல ஒரு தன்னார்வலர் பண்ணிருக்காரு, நான் பண்ண முடியாது. இவரையும் தன்னார்வலரா போக சொல்லுங்க, பண்ணிட்டு போக சொல்லுங்க. பண்ண முடியாது, தன்னார்வலர் தான் பண்ண முடியும், ஆளுநர் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்க சொல்லுங்க. திரும்ப திரும்ப லக்ஷ்மணன் கோட்டை இவர் தாண்டி கொண்டிருக்கிறார். வெங்கடேசன் கேள்வி கேட்காம இருக்காரு ஆளுநர். குதிரை பெற குற்றச்சாட்டுங்கிறது ரொம்ப வலுவாக முன்வைக்கிறாங்க. டே 1ல இருந்து மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தொடங்கி இப்போ வரைக்கும் தொடர்ந்து வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு குதிரை பெற குற்றச்சாட்டு. திரு வைகோ அவர்களே சொன்னார், 2 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்தார்கள், நானே வந்து பிரச்சாரம் பண்ணுறேன்னு சிஎம் சொன்னார். இது அப்பட்டமான ஒரு தெரியும் போது நடவடிக்கை எடுக்க ஏன் தாமதம்? நல்லா தெரிஞ்சுங்க. எடப்பாடி முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய அஇஅதிமுக இந்த குதிரை பேரம் சம்பந்தமான கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் இருக்கு, தெரியுங்களா? சரி, நேற்று திமுக ஜிகுன்னு போய் ஒரு கேஸை போட்டாங்க. இந்த மாதிரி குதிரை பேதம் நடக்குது அப்படின்னு சொல்லி திமுகவை சேர்ந்து போட்டாங்க. ஒரு கேஸ் வந்து கோர்ட்ல இருக்கப்போ ஆளுநர் அதுக்கான சொல்யூஷன் எப்படி கொடுப்பாரு? இன்னைக்கு இடைத்தேர்தல் 3 மாநிலங்களை அறிவிச்சாங்க, ஏன் தமிழ்நாட்டில் அறிவிக்கல? ஏன்னா கேஸ் கோர்ட்ல இருக்கு. அந்த சொல்யூஷன் அங்கிருந்து வந்தவன தான் அதற்கான விஷயங்களை பொது வழியில சொல்லுவாங்க. இன்னைக்கு நாயனார் அவர்களும் அரவிந்த் மேனன் அவர்களும் இன்னைக்கு கவர்னரை சந்திச்சு பெரிய புகார் பட்டியலை கொடுத்துருக்காங்க. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றது நிர்மல்குமார் பண்ணதுலேருந்து 5 லட்சம் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போகிறதுக்கு லஞ்சம் வாங்கினாங்க. நகராட்சியில் பல பேருக்கு வந்து லஞ்சம் பிடிபட்டப்பட்டிருக்கு. இன்னும் என்னென்ன இந்த அவலநிலைகளில் வந்து 85 படுகொலை நடந்திருக்கு, 80 பேர் போதை கடத்தல் நடந்திருக்கு, 157 பப்ளிக் கற்பழிப்பில் நடந்திருக்கு. இன்னும் என்னென்ன இந்த 6 மாதம் 55 நாட்களில் நடந்திருக்கோ அதையெல்லாம் வரிசைப்படுத்தி ஆளுநர் கனவுக்கு கொண்டு போகிறாங்க. அப்புறம் வந்து அக்னி சார் சொல்கிறாரு பாஜகவும் தாவேக்காவும் கூட்டுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. வேலை வெட்டி இல்லாமல் எங்களோட மாநில தலைவர் அங்கே போய் உட்காந்து சும்மா லிஸ்ட் கொடுக்குறாரா?
திருப்பரங்குன்றத்தில் நீங்க எப்படி பேசுறீங்க, நாவடிக்கு பேச வேண்டும். சட்டத்துறை அமைச்சர் வந்து கோர்ட் நிறைவேற்றினதை திமுக இதே மாதிரி தான் சிறுபான்மைக்கு ஆதரவாக நீங்க தான் சொல்றீங்க இந்த குதிரை பேர குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிமன்றத்தில் இருக்கும்போது ஆளுநர் என்ன பண்ண முடியும்னு கேக்குறீங்க. அப்போ நயினா நாகேந்திரத்துக்கு ஆளுநர் கிட்ட போறாரு. அவர் கேட்டது குதிரை பேரத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு, அதையும் கவனிங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க மென்ஷன் தாங்க பண்ண முடியாது, ஆளுநரை வந்து பண்ணி அவங்களாம் கட்டளை முடியாதுங்க. வரிசைப்படுத்தியிருக்காங்க, இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு, இவ்வளவு கற்பழிப்பு நடந்திருக்கு, இது என்னன்னு பாருங்க. ஏன் ஆளுநர்கிட்ட போகாதாங்க? நீங்க ஒரு அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரிக்கிற அதிகாரம் வந்து ஆளுநர்கிட்ட இல்லையா? இன்னைக்கு மத்திய அரசுக்கு வந்து இங்க என்னென்ன நடக்குன்றதுக்கான எல்லா குறிப்புகளும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரி கொடுக்கறத அவங்க டே டு டே பேஸ் அனுப்புவாங்க. அதான் அவங்க வேலையே. அது எந்த அதிகாரியும் கூப்பிட்டு ஆளுநர் கேட்கலாம், அதுக்கெல்லாம் நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் அது துறை சார்ந்த அதிகாரி போய் பதில் சொல்லணும். ஏன் இந்த சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கு, ஏன் இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னு கவனத்துக்கு கொண்டு போவாங்க. அதை மத்திய அரசுக்கு அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் ஆளுநர் இருக்காங்க. அப்ப என்னென்ன தாவேக ஆட்சியில இந்த 55 நாள்ல அவல நிலை நடந்திருக்கோ இதெல்லாம் கவர்னருடைய பார்வைக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. அதை வைக்கிறப்ப நீங்க நாங்க 2 பேரும் கூட்டா இருக்கோம் அப்படின்னா இது எனக்கு புரியல. அங்க வந்தே மாரத 2 தடவை பாடிட்டாங்க, தமிழ் தாய் வாழ்த்து ஒரு தடவை பார்த்தோம்னா 2 பேரும் இணக்கமா போயிட்டாருன்னு அதே அக்னீஸ்வரன் தான் சொல்லணும். ஏன் வந்து எல்லாத்தையும் தெளிவா அவங்க படிச்சாங்கன்னு சொல்லணும்ல. மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கிறதா நீங்க சொல்றீங்க ஆளுநரை. அப்ப இருமொழி கொள்கை, ஜிஎஸ்டி வரணும், சம்ஸ்கிருத அபியான் திட்டத்துல எந்த நிபந்தனை இல்லாம நிதியை விடுவிக்கணும், நீட்டை நீக்கணும், இவ்வளவு மத்திய அரசுக்கு எதிரான வாசிச்சாரா? அன்னைக்கு இனிச்சுதா? அன்னைக்கு தாவேகாவும் பிஜேபி கூட்டணி நீங்க சொல்வீங்களா? என்ன கதை இது? எதையோ ஒண்ணு அடிச்சு சொல்றாரு. தாவேகம் பிஜேபி இணக்கமா இருக்காங்க. நீங்க வந்தே மாரத ஒரு தடவை 2 தடவை பாடுறதுக்கும் நீ தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுக்கும் நீங்க இருமொழி கொள்கைக்கும் மற்ற மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் எல்லாம் தாவேகா வச்சுக்கிறதுக்கு எப்படிங்க ஒப்பீடு பண்றீங்க? பாட்டு பாடுறது தீர்மானமும் ஒண்ணாங்க. என்ன மாதிரி அணுகுமுறை எனக்கு புரியல. ஒரு பாட்டை 2 வாட்டி பாட்டீங்கன்னா உலகமே அப்படி சுபிட்சம் ஆயிடுமா? என்ன பேச்சு இது? இருமொழி கொள்கையை பத்தி நீங்க எழுதுறீங்க. இருமொழி கொள்கைன்றது மும்மொழி கொள்கைன்றது மத்திய அரசாங்கத்தினோட திட்டம். நீட்டு மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் திமுக கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் பல விஷயங்கள் நீங்க டிமாடுலேஷன்ல இருந்து வக்பு வாரியத்துல இருந்து மத்திய அரசு திட்டம் தானே, வக்பு வாரியத்துக்கு மத்திய அரசு தானே கோர்ட்ல போட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நீதிபதி தீர்ப்புல. முத்தலாக்ல இருந்து இதையெல்லாம் நீங்க படிக்கிறீங்க. அப்பெல்லாம் நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி சிரிக்கிறீங்க. ரைட்டு, ஆளுநர் நம்ம என்ன எழுதி கொடுத்தாரோ அதை படிச்சுட்டாரு, மரபு பாரம் படிச்சுட்டாருன்றப்ப இதையும் நீங்க தமிழ் தாய் வாழ்த்தும் இதுவும் பாடினது ஒரு ஒப்பீடு பண்றீங்க பாருங்க. அது என்ன மாதிரி ஒப்பீடு? அது ஏன்னா ஒரு பாட்டை எக்ஸ்ட்ரா பாடுறதுனால என்னங்க ஆயிட போகுது? நீங்க இப்ப தமிழ் தாய் வாழ்த்து பாடினதுனால தமிழ்நாடு அப்படியே தலைகீழ மாறிடுச்சா? இல்ல 2 வாட்டி வந்தே மாதரம் பாடாம 2 வாட்டி ஜேசி கீதம் பாடினாலும் தமிழ்நாடு அழிஞ்சு போச்சா? இல்ல அது பாட்டோட நம்ம கடந்து போக முடியாது. இதுவரை பின்பற்றப்பட்ட வந்த மரபு ஒரு நாள்ல நிறைய விஷயம் புரிஞ்சுங்க. எல்லாமே மரபு தான், சட்டம் கிடையாது. எல்லாமே மரபு, நீங்க உருவாக்கி வச்சிருக்க மரபு, அது சட்டம் கிடையாது. சட்டத்தின் முடியல சொல்லுங்க. சட்டத்தில் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுதா இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், இது செகண்ட் பண்ணணும்? மத்திய அரசு நடக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளிலும் மத்திய அரசு கொடுக்க திட்டங்களில் கவர்னர் பங்கு பெற்றால் மத்திய அரசு கொடுக்குற ஜியோ படி தான் நடக்கணும். வந்தே மாதரம் தான் பாடணும். அது ஜியோ பாஸ் ஆயிருக்கு, வந்தே மாதரம் பாடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து அந்த மாநிலத்திற்கான மொழி பாடலை பாடுங்க. அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடுங்கன்றது கொடுத்துருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு கோர்ட்ல கூட போயிருக்காங்க. இன்னும் கோர்ட்ல தான் இருக்கு, அது சட்டமாவல, கோர்ட்ல இருக்கு. ஆனா மத்திய அரசு ஒரு ஜியோ பாஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, இதை அறிவுறுத்துறோம், இதை பின்பற்றுங்க அப்படின்னு. இதை போய் நாங்க 2 தடவை இவரை பாடிட்டதுனால இதையெல்லாம் ஏத்து போனா இது என்ன மாதிரி அணுகுமுறை எனக்கு புரியல. சரி, ஓகே.